ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இது முள் முருங்கை இல்லை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட இலைகள் தான் அது. இதை வச்சு நெஞ்சு சளிக்கு ஒரு அடை செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலத்தில் பாட்டியெல்லாம். அது ரொம்ப நல்லா கேட்கும். அதனால் இந்த இலை கிடச்சிது. நாமளும் இதில் எப்படி அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீங்கள் ஒரு 4 முறையாவது கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி மசியறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரமாகுது இது ஊறணும். அதனால் நல்லா கழுவினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். நம்ம ஒரு சைடாக வச்சிடலாம். இந்த முள்முருங்கையில் அடை அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் செஞ்சு தருவாங்க. நல்லா அரைச்சி கனமான தோசைக்கல்லில் நான் எண்ணெயை விட்டுட்டு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியை தொட்டதுக்கப்புறம் மாவு எடுத்து நல்லா கனமாக தட்டுவாங்க. ஒன்று சாப்பிட்றதுக்கே முடியாமல் போகும், திணறணும், அந்த அளவுக்கு இருக்கும். உடம்புக்கான ரொம்ப நல்லது இது. அரிசி ஊறதுக்குள்ளே நம்ம இந்த இலையை சுத்தம் பண்ணிக்குவோம். நம்ம மரத்துலேருந்து பறிக்கும் போதே நல்ல இலையாக பார்த்து பறிச்சுக்கணும். அதுக்கப்புறமும் இந்த இலையோட பின்பக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். நல்ல இலையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம அந்த இலையில் நரம்புகளை விட்டு இலையாக எடுக்கணும். இது மாதிரி 2 நகத்தையும் வச்சு இப்படி எடுத்தோம்னா இலையாக வந்துடும். நரம்பு அதுலேயே இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்தாக்கா இலையாக எடுத்துடலாம், உருவி எடுத்துடலாம். நரம்பு மட்டும் இருக்கும் அதில். இது மாதிரி நம்ம எல்லா இலையும் நரம்பை நீக்கிட்டு எடுத்துடலாம். ஒரு 200 கிராம் அரிசின்னா இது சுத்தம் பண்ணி எடுத்த இலை ஒரு நல்ல கைப்பிடி, அழுத்தி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவு இலை வேணுமா இருக்கும். அப்போ தான் இந்த இலைக்கு முழுமையான குணம் கிடைக்கும். நம்ம எல்லா இலையும் இது மாதிரி சுத்தம் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறம் அந்த இலையை அழுத்தி பிடிச்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி இருக்கான்னு. இல்லைன்னா கூட கொஞ்சம் இலை சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த இலை கொஞ்சம் துளிராக இருக்குன்னா நீங்கள் அதில் நரம்பு நீக்க தேவையில்லை. ஆனால் முத்தின இலையில் தான் மருத்துவ குணம் நிறைய இருக்கும். துளிரில் அவ்வளோவா இருக்காது. துளிரில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் முத்தின இலையில் தான் செய்யணும். இது மாதிரி எல்லா இலையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த இலையை நல்லா அலசிட்டு, ஏன்னா மரத்தில் இருக்கிறது அது மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா அலசிட்டு இதை அரிசியோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இந்த அலசி பிழிஞ்ச இலையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு காலை நேரத்துலையோ இல்லை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இந்த அடையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். வேகும்போதே நல்ல மனம் வரும். வேணான்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பசி உணர்வை தூண்டிடும் இது. இதை நீங்கள் ஒரு தோசையாக கூட வறுக்கலாம். அதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி போட்டு கூட வறுக்கலாம். ஆனால் அதெல்லாம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. இது சளிக்காக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் சேர்க்காம வெறும் அரிசியும் இந்த இலையும் வச்சு செய்ய போகிறோம். இப்போது இந்த இலையை நம்ம அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் அரிய கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தி அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சு இந்த இலையை அரிசியோடு சேர்த்துக்கலாம். நாம அந்த காலத்தில் பாட்டி செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன் நான். இந்த இலை ரொம்ப பார்க்க முடியறதில்ல, ஏன்னா இதில் கொஞ்சம் முள் இருக்கும். அதனால் இதை ரொம்ப வளர்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒதுக்குப்புறங்களில் தான் வளரும். நல்ல சிகப்பு கலர் பூக்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு சின்ன குச்சி வச்சா கூட போதும், அப்படியே படர்ந்து பெருசாக வந்துடும். ஆனால் இது ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த ஸ்டெம்மில் ஈஸியாக காற்றுக்கு கூட உடஞ்சி அங்கங்கே முள் கொட்டிடும். அதனால் பெரும்பாலும் இதை வீடுகள்லாம் வளர்க்க மாட்டாங்க. இப்போது நம்ம அந்த அரிசி இலையை சேர்த்தாச்சு. அதோட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு,
1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு இந்த மிளகு, டேஸ்ட்டுக்கு சோம்பு. நம்ம வேறு மிளகாயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகை தாராளமாக 200 கிராம் அரிசிக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஜாரில் வந்தால் ஒரே தடவையாக இல்லைன்னா 2 தடவையாக நீங்கள் இதை பிரித்து ஒரு மாவாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் மாவு எப்படி பச்சையாக வந்திருக்குன்னு. இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து அரைச்சி இந்த மாவோடைய கலந்துக்கலாம். மாவை அரைச்சி போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஜாரையும் கழுவி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் இஷ்டம் போல் இதை எடுத்து அடை தட்டுற அளவுக்கு தட்டலாம், அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு தோசையாக வறுக்கிற அளவுக்கும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் பார்த்து தண்ணி கொஞ்சம் கலந்துக்கணும். ஜாரை அலசி தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கி இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கலந்திங்கன்னா நல்லா கலந்துடலாம். மாவை நல்லா கலக்கிட்டு ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அரிசினா ஒரு மீடியமாக ஒரு 8 அடை வரும். இப்போது நம்ம அடை வறுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு மாவு எடுத்து ஒரு அடை வறுக்கிற பக்குவத்துக்கு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ஒரு அடையாக வறுத்து நல்லெண்ணெய் நிறைய விடணும். இதுக்கு ஓரத்தில் நடுப்பரெல்லாம் நல்லெண்ணெய் நிறைய விடணும். நல்லெண்ணெய் விட்டு இது சுட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா அந்த அடை வெந்து வரத்துக்குள்ளே மேலெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக பூத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடையை திருப்பி போடலாம். பாருங்கள் மேல் பக்கம் வெந்துருச்சு. 2 நிமிஷம் வச்சுருந்தாக்கா அடியிலையும் நல்லா வெந்துடும். நல்லா வேகும் போதே மனம் ஜம்முன்னு வருது. மிளகு, சோம்பு எல்லாம் சேர்ந்த மனம், நல்லெண்ணெயில் வெந்து வர மனம் நல்லா வருது. பாருங்கள் அடை ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு ரொம்ப இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் இதுக்கு தொட்டுக்கையே வச்சுக்கிறது இல்லை. சட்னியெல்லாம் சும்மா வெறுசாகவே சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேகும் போதே சாப்பிட வான்னு இழுக்கும் நம்மளை, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த அடை. பாருங்கள் அடை செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் நல்ல வெள்ளை சட்னி, தேங்காய் சட்னி தான். வான்னுது மனம் என்ன, அதனால் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாவ் சூப்பர். பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.